Hello friends, welcome to Jerish world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது 90's கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட்னு கூட சொல்லலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இது கண்டிப்பா எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருப்போம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். இது பண்றதுக்காக 3 இன்கிரிடியன்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம். இன்னைக்கு நான் இந்த ஸ்வீட் பண்றதுக்காக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை ஆட் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்லேயே சர்க்கரையும் மெஷர் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இப்போது இதோட சேர்த்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கூட திட்டுகள் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்தால் நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்லேயே மெஷர் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் இல்லை பட்டர் இல்லை டால்டா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெய் ரொம்ப ஹெல்த்தின்றனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ண நெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது மெல்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெய் இலக்கம் கொடுக்கும் நல்லா, அது ஹீட்டாக இருக்கனால. அதனால் நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அமுக்கி பரட்டுங்க. அப்போ தான் நல்லா அந்த பக்குவத்துக்கு வரும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே பவுல்லே நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பரட்டி நீங்கள் விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் பரட்டி விடணும். அப்போ தான் இது கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி பரட்டி விடுங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி அமுக்கி பரட்டி விட்டாலே இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ட்ரே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ஸ்வீட் மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ இந்த பாக்ஸில் ஆல்ரெடி நான் ஆயிலோ இல்லை பட்டரோ எதுவுமே நான் தடவலை. வெறும் பாக்ஸில் இந்த ஸ்வீட் மிக்ஸை ஆட் பண்ணுறேன். இதில் தான் நம்ம செட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி கை வச்சு கூட நல்லா அமுக்கி விடுங்க. இது ஹீட்டாக இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம எப்படி அமுக்கினாலும் செட் ஆகிக்கும். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட ஹீட்டே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே வச்சிங்கனாலே நல்லா செட் ஆகிக்கும். நல்லா ஆறிடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை கட் பண்ணால் தான் அந்த கரெக்டான நமக்கு பீஸ் கிடைக்கும், அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஆறி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்யூபாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது 90's கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் மெமரிஸ்னால் இந்த ஸ்வீட்டும் தான். அது மட்டும் இல்லை, இது ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.